Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரப்போகுது. ஒரு மாதம் தாங்குமா, 2 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமா அப்படின்னு ஒரு பார்வையோடு தான் இந்த தாவேக ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு இந்த அடிப்படை விவரமே தெரியலங்கிற வருத்தம் தான். ஒரு அசம்பிளியில் ஒரு அரசினுடைய கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துச்சுன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் அது மேலே ஆட்சி கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர்றதுக்கு 6 மாதம் கொண்டு வர முடியாது. இது பாலபாடம். இது இந்த நாட்டில் முதலமைச்சராக 5 வருஷத்துக்கு இருந்தது தெரிய வேணாமா? 1 மாதத்துக்கு வரும், 6 மாதத்துக்கு வரும், கற்பனையில் சொல்கிற அது சங்கடமாக தான் இருக்குது. உளறல். 6 மாதம் வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் போகிற போக்குகள் அப்படி தான் காட்டுது. அதனால தான் இந்த கருத்தையே வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த சாராம்சமாக இருக்குது. எல்லார் மத்தியிலையும் அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது 6 மாதம் வரைக்கும் இந்த அரசாங்கம் சரியான பாதையில் தான் போகும்னு அவர் ஆரம்பத்தில் நினச்சிருக்கார், அந்த பெரும்பான்மையெல்லாம் நிரூபிக்கும் போது. இப்போ அப்படி ஒரு கருத்து வைக்கிறாருன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் இப்படி சொல்கிறாருன்னா சம்திங் ஏதோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தானே பார்க்கப்படும். உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குங்க. இவ்வளோ அப்பாவியாக இருக்கக்கூடாது. அப்பாவியாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ அப்பாவியாக இருக்கக்கூடாது. நான் 6 மாதத்துக்கு எதுவும் பேச மாட்டேன்னு இப்போ தான் பேசுகிறாருங்கிறீங்கள. 6 மாதத்துக்கு எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி 2வது நாளே தஞ்சாவூரில் ஒரு கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துறதுக்குள்ள அங்கே போய் ஒவ்வொன்றும் அழுதாருல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதனால் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. விரக்தியில் இருக்கிறவர்கள் எந்த நேரத்தில் எதை பேசுவார்கள் என்று தெரியாது. அவர் மனுஷன் தானே. அவர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பாதிப்பு மனதளவில். அதனால் அதை விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். நம்ம இந்த தேர்தலை எதிர்க்கட்சி யாருன்னே தெரியாமல் நம்ம தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். கடைசியாக பார்த்தா நம்மளுடைய நிலைமைக்கு நம்மளாம் தான் காரணம் அப்படிங்கிறதையும் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த உண்மையாவது சொன்னாரேங்க. நேத்தூரில் அவங்க சொன்னது வேறு. அவர் வார்த்தையை நீங்கள் சரியாக சொல்லலை. நம்ம வீட்டில் இருக்கவங்களையே நம்ம சரியாக புரிஞ்சுக்கலை, அவங்களுக்கே நம்ம சரியாக சொல்லலை. கரெக்டாக? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்களே ஓட்டு போடலன்னு தெரியுது. கரெக்டாக? அதனால் உண்மையை காலங்கடந்தாவது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்ததற்கு பின்னாலாவது எதிர்காலத்தில் அது சரி செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தால் அவர்களுக்கு நல்லது. அண்மையில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, சோஃபா மாடல் ஆட்சி நடக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. எல்லா மேடைகளையும் அது ரொம்ப அதாவதுங்க, நம்ம என்னன்னா புத்திசாலி ஒருத்தர் தெருவில் போனான்னா எங்கே போனான்னு சொல்ல முடியும். ஒரு பைத்தியக்காரன் எங்கே போனான்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அது என்ன சோஃபா மாடல் சேர் மாடல் ஆச்சு, என்ன விஷயத்துக்கு வர்றதை விட்டு இது உளறலுக்கு ஒரு அளவு வேணாம். என்ன அந்த பழைய சினிமா நடிகை அவார்டு வாங்கின சோஃபா, அந்த சோஃபா சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க வீட்டிலலாம் சோஃபா இல்லையா? இவங்களுக்கு ஒன்று தெரியுமா? முதலமைச்சராக காமராஜ் இருக்கிற போது அவருடைய கோட்டையில் அவருடைய அறைக்குள்ளேயே யார் சாதாரண ஆள் வந்தாலும் சோஃபாவில் பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவார். அது தெரியுமா? அந்த ஆட்சின்னு சொன்னால் ஒருவேளை கரெக்ட். ஏன்னா இவங்கெல்லாம் ஆட்சிக்கான உதாரணமாக அவங்க சொல்லது என்னன்னா, அண்மையில் எங்கெங்கெல்லாம் விஜய் அவர்கள் போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு சோஃபா பைத்தியங்களை கூட வேணாம், வேறு ஏதாவது பேசுவோம் சார். இல்லை உளர்றானுங்க. இல்ல ஒரு பக்கம் உளறாங்கன்னு நீங்க சொல்றீங்க சார். நான் என்ன சொல்றேன் கேட்டு பேசுங்க சார். இதுக்கு மேல இதை நான் கேட்டுதான் என்ன பைத்தியம் பார்க்குறவங்க. நியாயமான விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். இது என்ன விமர்சனம்? அது அவர் கோட்டு போட்டிருக்காரு விமர்சனம், எனக்கு அதில் கருத்து உண்டு, அது தேவையில்லைன்னு. ஆனால் அதை சொல்ற யோகியதை உதயநிதிக்கு உண்டா? நீ டிஷர்ட் தானே போட்டு தானே போன துணை முதலமந்திரியாவே, இன்னைக்கு அப்படி தானே போற. உடை போடுவது அவருடைய விருப்பம். நான் சொல்வதற்கு காரணம் வேற. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கும் பயன், பார்க்குற நேயர்களுக்கும் பயன். திமுக என்ன சொல்றேன் புரியுதா? புரியுது. நீங்க ஏன் பேசுறதுக்கு முன்னாடி நடுவில் குறுக்குறீங்க? உளவியல் ரீதியாக மனிதர் பாமரர்களுக்கு கூட அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு நெருக்கம் வரணும்னு சொல்றேன். பாமர மனிதனும் தன்னிடத்தில் வருகிற போது ஒரு தயக்கம் இல்லாமல் பேசுகிற மாதிரி உடை கூட இருக்கணும். அதுக்கு ஒருவேளை இது தடையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. காரணம் நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன், அதனால் அது வேணான்னு நினைக்கிறேன். டிவிக்கு அரசாங்கம் மீது பல்வேறு விமர்சனங்கள் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருமே யங்ஸ்டராக இருக்கிறனால இது எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறத மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். இதை இந்த அடுத்த சில மாதங்களை இதெல்லாம் சரி செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 2 வருஷம் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 2 வருஷம் வரைக்கும் காத்திருக்கு? ஐயோ, நீங்கள் திரும்பி உங்கள் கேரத்துக்கு கேளுங்க. இப்போ கண்ட பேரெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா சங்கடமாக இருக்கு எனக்கு. ஏன்னா நான் ஒரு 55 வருஷத்துக்கு மேலே முழு நேரம் அரசியல் இருந்தவன். அதை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேளுங்க. எப்படி கையாள்வார்கள் என்பதை இந்த 1 மாதத்திலே எப்படி கையாண்டிருக்கான்னு பார்த்தாவே போதும். ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்களா 3 நாளைக்கு முன்னாள் சென்னையில்?
அதாவது ராத்திரி 12 மணிக்கு மேலே காரில் மடித்து மோதி கொலை பண்ணாங்களா? அந்த காரில் திமுக கொடி கட்டிருந்துச்சு, எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க? அதை உடனே 24 மணி நேரத்தில் அவங்க பிடிச்சி சேலை வச்சாங்களா? கேஸ் போட்டாங்களா? கோயம்புத்தூரில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா? 24 மணி நேரத்தில் 4 பேர் கைது பண்ணி உள்ளே போட்டாங்களா? எல்லாம் 6 மாதத்தில் சரியாயிருமான்னு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு நிர்வாகத்தை பற்றி புரிதல் குறைவுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் அந்த ஆண்டவனே வந்து ஆட்சி செய்தாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை அந்த அரசு எப்படி கையாளுகிறது, அது சரியாக கையாளுகிறதா தவறாக கையாளுகிறதா என்பதை வைத்துக்கொண்டு தான் அது விமர்சனம் பண்ண முடியும். அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே தன்னுடைய கட்சிக்காரர்களே தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட நிர்வாகியாக இருக்கிறவர் அவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு தூத்துக்குடியிலையும் அதே போல் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கவங்க கட்சியை விட்டு நீக்கியிருக்காருல்ல. திமுக அப்படி தான் பண்ணாங்களா? அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களே ஒரு போலீஸ் டிஎஸ்பியை சஸ்பெண்டரில் டிஸ்மிஸே பண்ணாங்களா? ஆக அவங்க சரியான பாதையில் போகிறாங்க. அதனால நிரந்தரமாகவே தப்பு நடக்காதான்னா அது நமக்கு யதார்த்த புரியல. அமைச்சரவை கூட்டம் வந்து நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறதாக சிடி நிர்மல்குமார் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பேட்டியை கொடுத்தாரு. அதில் வந்து கிட்டத்தட்ட 75 நிமிஷம் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. அதில் 400க்கும் மேற்பட்ட விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சன பொருளாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வினாடி 7 வினாடி தான் ஒரு திட்டத்தை பற்றி ஒரு விஷயத்தை பற்றியே பேசியிருக்காங்க. இது வந்து சரியாகவே இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறலை அப்படிங்கிற விமர்சனம் சொல்கிறேன். இந்த நாட்டில் 8 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க பாதுகாப்பு, அவங்களுடைய முன்னேற்றம், இது சம்பந்தமான பிரச்சனை. வார்த்தை விளையாட்டு இருக்குல்ல, அந்த வார்த்தை விளையாட்டில் பார்த்து பார்த்தா தமிழ்நாடு நாசமாக போச்சு. இல்லை திரும்பி ஏன் அதை பிடிச்சி தொங்குறீங்க? நான் என்ன சொன்னேன்? தவறுகள் நடக்கிற போது இந்த ஒரு மாதத்தில் இவர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்தார்கள், அவர்கள் எப்படி எடுத்தார்கள்? உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, எங்கள் ஊர் திருச்சியில் திமுக ஆட்சியில் திமுகவுக்குள்ளே 2 கோஷ்டி சண்டை. போலீஸ் வந்து 4 பேரை பிடிச்சி போய் லாக்கப்பில் வச்சுருக்கான். லாக்கப்பில் பெண் போலீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த லாக்கப்பில் இருந்த 4 பேர் பிடிக்கிறதுக்கு 10-20 பேர் வந்து அந்த உடைக்கிறான் லாக்கப்பை. பெண் போலீஸ் வரும்போது பெண் போலீஸ் அடித்து கீழே தள்ள வீடியோலாம் பார்த்தீங்கல்ல, அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இந்த மாதிரி விஷயத்தை யோசிங்க, இந்த மாதிரி விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போங்க. அதை விட்டு உங்கள் கற்பனையெல்லாம் போட்டு இந்த வார்த்தை இஃப் பட்டுக்காக 4 நாள் விவாதிப்பான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சோசியலிஸ்ட்டை. அந்த மாதிரி நம்ம விவாதம் வேணும். அண்மையில் சீமான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்ததுக்கு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நீங்கள் உண்மையானுமே உங்களுக்கு ஒரு செல்வாக்குன்னு ஒன்று இருந்திருந்தா நீங்கள் வந்து தனிச்சு களம் காண்டிருக்கலாம், அல்லது வரக்கூடிய தேர்தலில் இடைத்தேர்தலில் நீங்கள் தாவேக்காவோட சேர்ந்து போட்டிட்டு வெற்றி பெற்று காட்டுங்க. நீங்கள் திமுகவோட தயவில் தானே வந்து நீங்கள் எம்பி பதவியில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க, அது எம்பியை வந்து பெற்றிருக்கீங்க. இந்த தேர்தலையுமே வந்து அவங்களுடைய தயவினால தானே வெற்றியை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சீமான் கேட்குறாரு. சாக்ரட்டிஸ் பேரன் தானே? கரெக்டு. அவங்க ஊர் காரைக்குடி பக்கம். அந்த காரைக்குடி பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் திருச்சி தஞ்சாவூர்லாம் மரியாதையாக சொல்கிறது ஐயான்னு, அந்த ஊர் மக்கள்லாம் அப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பு இவனுக்கு வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிடப்போன்னு. அந்த பழமொழி ஏதோ ஞாபகத்துக்கு வருது. இவருக்கு முதல்ல புரிந்து பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா? சரி, நான் என்ன கேட்குறேன், சுதந்திரத்துக்கு பின்னால் காங்கிரஸ் பல தேர்தலில் தனித்தே போட்டிகிட்டு இருக்கு. திமுக இப்போ போட்டிகிட்டு இருக்கா? இந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்கணும். நீ யார்கிட்ட கேட்குற? 24 கட்சி கூட்டணியோட தான் இந்த தேர்தல்னாங்க. இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, இப்போ நீ தனியார் போட்டிட்டு திரும்பி ஜெய் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா நீ சொன்ன உதாரணம் இருக்குல்ல, நீ உப்பு போட்டு சோறுதீங்கன்னு நினைக்கலாம். என்ன பேச்சு? மக்களுக்கு புரிகிற மாதிரி, மக்களுக்கு சிந்திக்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிற விட யார் அவங்க தயவா? எவன் தயவு எங்களுக்கு? இல்லை, சந்தர்ப்பத்தினால நீங்கள் கூட்டணி வந்து முன்னாடி திமுகவோட வச்சிங்க, இப்போ பதவிக்காக வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வராரு. ஐயே, நான் சொன்னது உங்களுக்கே புரியலன்னா யாருக்கு புரிய போகுது? திமுக அங்கேருந்து வீல் சேர்ல டெல்லிக்கு போனார்ல கருணாநிதி, போனாரா? எப்போ? உட்கார முடியல, நிற்க முடியல. அங்கே போய் ஒருத்தர் பார்த்தார, தியாகம் பண்ணுறதுக்கா இல்லை வேறு ஏதாவது மக்கள் பிரச்சனைக்காகவா? பதவிக்கு தானே போனார். 540 எம்பிக்களுக்கு கூடிய பாராளுமன்றத்தில் வெறும் 14 எம்பிக்கள் வைத்திருந்த திமுகவுக்கு 7 மந்திரிகளை கொடுத்தது நாங்கள் போட்ட பிச்சை இல்லையா? ஆனால் அவங்க 95 எம்எல்ஏ மட்டும் இருக்கும்போது 36 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆட்சி தயவில் தான் ஆட்சி நடக்கிற போது கூட ஒரு பதவி கூட கொடுக்கல. இந்த அடிப்படை விவரமே தெரியாமல் திரும்பவும் அந்த வார்த்தையை பயன்படுத்த வைக்கிறீங்க. இந்த உளறலெல்லாம் நம்ம வச்சு பேச வேண்டாம். காங்கிரஸ் கட்சியை வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இது மாறி இருக்கு. எது? இப்போ இந்த மாதிரி நீங்க பதவிக்காக, அதான் சார், மூளை இல்லாதவன் பேசுறது நான் என்ன பண்ண முடியும்? 14 எம்பிகளை வச்சுட்டு 7 மந்திரி பதவி கொடுத்தோம் நாங்க. 10 வருஷம் கழிச்சு இந்த ஊழல் பண்ணி கொள்ளடிச்சு அதனால கெட்ட பேர் வாங்கிட்டு போகிற போது
கூடா நட்பு கேடாய் விளைன்னு சொல்லிட்டு போனாங்களா? அதெல்லாம் மறந்துட்டு ஏதேதோ என்னத்தை சொல்றீங்க? டெல்லியில் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் வந்து இந்திய கூட்டணி கட்சி சார்பாக எல்லா கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி பங்கேற்கிறனால நாங்கள் வந்து பங்கேற்க போகிறதில்ல அப்படின்னு வந்து திமுக தலைமை வந்து முடிவெடுத்து இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கல. அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேனுங்க, எங்களை பிடிச்ச 7.5 சனி விட்டுருச்சுன்னு. அவங்க எங்கள் கூட இருந்தானே இவ்வளோ நாள் தொல்லை, அவங்க போயிட்டாங்கல்ல. அப்பா இப்போ தான் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு மாநாடு போட்ட தீர்மானம் போட்டனை வச்சுக்கிட்டு ஏண்டா சுதந்திரத்தை பற்றி பேசுறீங்க? தெருவில் போகிற சாதாரண ஆள் கேட்டால் கூட பதில் சொல்ல முடியல இத்தனை நாளா. இனிமே கேட்க மாட்டான்ல. அண்மையில் எம்பி பதவியை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாக கூடுதலாக ராஜ்யசபாவில் பெற்றிருக்கு. இது அவருக்கு சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வேற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். கட்சியிலேருந்து கொடுக்குறாங்க, சரியாக இருக்கா இல்லையான்னு என்ன கேள்விங்க இது? இது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு உள்நோக்கத்தோடு கேட்குற கேள்வி இல்லை. ஏன் அந்த காங்கிரஸ் கட்சியில் கொடுத்துட்டாங்க சார், அதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க? கட்சி முடிவு பண்ணிருச்சு. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி தான். இதெல்லாம் உங்க கற்பனை. அவருக்கு நான் திரும்பி சொல்றேன், கற்பனை எல்லாம் கேள்வி கேட்காதீங்க, யதார்த்தத்தை கேளுங்க. கூட்டணி யார் செஞ்சா என்னன்னா எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அது அவங்க அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் தகுதி இருக்கா இல்லையான்னு வேணா கேளுங்க, அதில் ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டு அவர் எப்படி கொடுத்தார்கள், அது யார் கொடுத்தார்கள், அல்லது அவர் தான் கூட்டணிக்கு உதவினாரா உங்களுக்கு தெரியுமா? எப்படி உதவினார் சொல்லுங்க. ஆமாம், அவர் தானே போய் மீட்லாம் பண்ணிட்டு வந்தார். நான் பின்னால சார் இப்போ திரும்பி நீங்களும் சீமான் மாதிரி ஆகிட்டீங்க. அவரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலே நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு தெரியுமா? அதை கூட்டணி வந்துருச்சுல்ல, நீங்கள் சொல்லாமே தாராளமாக. அதைத்தாங்க நான் சொல்கிறேன். முதல்ல 15 வருஷத்துக்கு முன்னாலே காங்கிரஸில் சேர்றேன்னு வந்தால் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கலன்னா இப்படியே திரும்பி திரும்பி சீமான் மாதிரியே பேசுவீங்க, மக்கள் அப்புறம் ஒரு மாதிரி உங்களையும் பார்த்துருவாங்க. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் 2031 தேர்தலில். ஏன்னா அண்ணாமலை இயக்கம் தொடங்கிட்டாரு, அடுத்து வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அடுத்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்க போகுது. அப்படியா? நல்லா சொல்கிறீங்க. சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. நான் திரும்பவும் கேட்குறேன், உங்கள் கேள்வினா கேளுங்கன்னா எல்லாரும் கேட்குறான்னு கேளுங்க. சோசியல் மீடியா, சயின்ஸ் மீடியா, எக்கனாமிக்ஸ் மீடியா எங்களுக்கு தெரியும். அது யாரு சொன்ன கிறுக்கன்ட்ட போய் பேசுங்க, அவன் பண்ண தப்புனால ஆட்சி போச்சு. அதை விட்டு சோசியல் மீடியா, சயின்ஸ் மீடியா அவங்ககிட்ட இல்லையா? சோசியல் மீடியா இருந்துச்சா இல்லையா? அதுக்குன்னு கோடியாக செலவு பண்ணி வச்சாங்களா? பெண் நிறுவனம் என்னங்க அதுக்குன்னே வச்சதானே? எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்க? இதையும் தெரியுதுங்கிறீங்க, அப்புறம் சோசியல் மீடியா தான் வந்துச்சுன்னு அவன் சொன்னதை நீங்கள் நம்புறீங்கன்னா நான் என்ன பண்ண, என்ன பதில் சொல்லணும்? அதல்ல, நீங்கள் பண்ண தப்புனால தான் உங்கள் ஆட்சி போச்சு. அந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான் அவங்க அதுலேருந்து தப்ப முடியும், இல்லைன்னா திரும்பி சேர்த்துக்கூட போக வேண்டியதான். சரி, அண்ணாமலை இப்போ அரசியல் கட்சி தொடங்க போகிறார், பாஜகலேருந்து விலகிட்டாரா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார், லெட்டர்லாம் கொடுத்துருக்காரு, பார்க்கலையே நீங்கள்? லெட்டர் கொடுக்குறோம், கட்சி வேணான்னு போனீங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். உங்கள்கிட்ட வந்து தோளில் கை போட்டு வாங்க தோழரே சாப்பிடுவோமா, பிரியாணி சாப்பிடுவோம்னு கேட்டு அதுக்கப்புறம் வரட்டுமா அப்படின்னு சொல்ல மாட்டோம். இல்லை, நேர்மையான அரசியலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நேர்மையா தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராரு. சும்மா என்ன சார் பேசுறீங்க? திரும்பவும் சொல்ல வரீங்க. சீமான் மாதிரி கேட்கறத விட்டு நேர்மையாக கேளுங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னார் 2 லட்ச ரூபாய்க்கு வீட்டு வாடகையில் இருக்கேன்னாரு. யாரா கொடுங்க? நண்பர்கள் கொடுத்தாங்கன்னாரு. வெளிநாட்டுக்கு அடிக்கடி போகிறீங்களேன்னாரு. என் நண்பர்கள் தான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்கன்னாரு. இதுக்கு பேர் நேர்மையா? என்ன சார் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு நண்பர் இருக்காங்கல்ல, உங்களுக்கு யாராவது மாதம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்களா? அவருக்கு மட்டும் எப்படி கொடுக்குறாங்க? சும்மா கொடுப்பானா? அதுக்கு பேர் நேர்மைன்னு நினச்சிக்கிட்டா உங்களுக்கு நேர்மைனா என்னன்னு அந்த உண்மை தெரியல. சரி, அண்ணாமலையினுடைய அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கா? யார் பேக்கப்ல ஒரு கட்சி? பேக்கப் ஃப்ரண்ட் அப்பெல்லாம் கிடையாதுங்க. அவர் யாருன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, அப்புறம் பேசுங்க. நான் ஊரில் எருமாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாரா? இப்பயும் அதுதான் சொல்கிறாரு. எனக்கு ஒருவேளை அரசியல் ஒருவேளை எனக்கு பிடிக்காட்டி போயிட்டா நான் வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்க ஆரம்பிச்சிருவேன், மாடு மேய்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து விவசாயி தான், அடிப்படை விவசாயி தான் அப்படின்னு. அவங்க ஊர் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? தாய் மாமன்ட்ட இப்போ நீங்கள் குழந்தை கொத்தன்னு விசாரிச்சுக்கிட்டீங்க. நான் என்ன கேட்க வர்றேன்னா, கர்நாடகத்தில் அவர் இருக்கிற போது கன்னடன் என்று நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் அப்படின்னு பேசின கேசட் வேணுமா உங்களுக்கு? சாகும் வரை கன்னடராகவே இருந்து சாக நான் விரும்புகிறேன். காவிரி பிரச்சனை வந்தால் நான் கர்நாடகத்துக்கு ஆதரவாகத்தான் இருப்பேனே ஒழிய தமிழருக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன். பேசின வீடியோ வேணுமா? நாளொரு மேடை பொழுது நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, இது சினிமா பாட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் பெரிய சித்தாந்தவாதி, பெரிய அறிவாளி நீங்கள் நினச்சிக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த மக்கள் அதை ஆதரிச்சாங்கன்னா தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. பாஜகலேருந்து சில பேர் விலகுறாங்க. இப்போ கருநாகராஜன் போன்றவர்கள்லாம் விலகி இருக்காங்க. இன்னும் பாஜக ஐயோ பார்த்தா தலைவர்கள்லாம் விலகி அவரோட இயக்கத்தில் ஜாயின் பண்ண நான் என்னங்க மோதிக்கிறது. பாஜக ஏற்கனவே 150 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்கள விலகுறாங்களா? அந்த கட்சியே இல்லை, இல்லாத கட்சி இருந்தால் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, உலக்கில் கிழக்கு மேற்கு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குது. இவருக்கும் அவருக்கு தான் மோதல்னு சொல்கிற அளவுக்கு ஏற்கனவே பாஜக இல்லையா, அதில் விலகினா போதுமா? எதை வச்சு சொல்கிறீங்க எனக்கு புரியல. இல்லை, அவருக்கு ஒரு இளைஞர்கள் வரவேற்பு இருந்தது. திரும்பி ஏன் சார் பேசுறீங்க? நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார் தயவு செய்து. பாஜக என்கிற கட்சியிலிருந்து தானே வர்றாரு. பாஜகவில் இருக்கவங்களாம் பின்னால் போகிறாங்கன்றீங்க. அதே பாஜகவே எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறதா அதுல இருந்து பிரிஞ்சு வந்து இவர் எப்படி பெருசா வருவார்? மாற்று சக்தியா வந்து வரப்போறாரு அப்படிங்கறத அவங்க தரப்பு ஆதரவாளர்கள் சொல்றாங்க. வேற ஏதாவது பேசுவோம்னு நினைக்கிறேன். இல்ல சினிமா பத்தி அவரு ஒரு வீடியோல நான் வந்து இயக்கம் துவங்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சொல்லி ஒரு சில நிமிடங்கள்ல கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் வந்து ஜாயின் பண்றாங்க அந்த வெப்சைட்ல. சேர்த்தாங்களா? நீங்க சேர்ந்தீங்களா? என்ன சேர்ந்தீங்க? இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஒரு கட்சியே ஆரம்பிக்கல, நான் போய் சேர்றேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டீங்களே, என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என்ன கொஞ்சம் முன்னால் நான் என்ன சொன்னேன் எதுவும் கேட்டீங்களாங்க? முன்னாலே முடிவு பண்ணிட்டு இந்த கேள்வியை மட்டும் வச்சுட்டு கேட்க நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? கர்நாடகாவில் இருக்கிற போது அவர் இப்படி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் நாங்க ஆதரிக்கிறேன்னு சொன்னா ஆதரிக்கிறவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நேரத்துக்கு ஒரு பேச்சு, வேலைக்கு ஒரு பேச்சு, இடத்துக்கு ஒரு பேச்சு பேசுறோன்னு நம்பி இந்த நாடு எப்படி உருப்படும் நினைக்கிறீங்க? அப்ப அண்ணாமலையை நம்ப கூடாது. சார், இப்ப நான் சொன்னனே அதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன்ல. இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கர்நாடகத்தில் அவர் பேசின பேச்சு இன்னும் இருக்கு. அது சரியா தப்பா? அவர் அந்த தருணத்துல அது பேசியிருக்காரு. அதை தாங்க அந்த தருணத்துல இந்த தருணத்துல நாளைக்கு இன்னொரு தருணத்துல இப்படி தானே பேசுவாரு. அது சரியா தப்பான்னா ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற ஒரு பச்சோந்தியை இந்த மக்கள் நம்பினா ஏற்கனவே நாசமா போயிருக்கிற தமிழ்நாடு இன்னும் நாசமா போயிடும். அண்ணாமலை வந்து விஜய் எதிர்க்கிற அளவுக்கு பெரிய தலைவர் கிடையாது. அவரால் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு மேல நான் பேசவே முடியாதுங்க உங்ககிட்ட. எத்தனை தடவை நான் சொல்ல முடியும்? எப்படி அமெரிக்கா போறேன் லண்டன் போறேன்னா என் நண்பர்கள் டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்கன்னு? இதெல்லாம் நேர்மை நியாயம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை பார்க்கறதே எனக்கு பாவம்னு அர்த்தம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.